வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் கர்நாடகா சென்று அங்கே கர்நாடக அரசு ஏற்பாடு செய்கின்ற மேகதாது அணை சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இது மிக தவறான ஒரு போக்கு. அது உண்மையாக இருந்தால் இது தவறான ஒரு போக்கு. பேச்சுவார்த்தையில் நிச்சயமாக தமிழக அரசு ஈடுபடக்கூடாது. அடிப்படையிலே மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு இன்று வேகமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கின்ற சூழலில் அதற்கு ஏதுவாக தமிழக அரசு எதுவுமே செய்யக்கூடாது. மேகதாதுவை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். மேகதாதுவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒன்றுக்காக எதற்கு நாம் பேச்சுவார்த்தை நடத்தணும்? ஏதாவது இப்போ நான் ஏற்றுக்கிட்டா ரைட், பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஏதோ பேசலாம். மேகதாதுவும் நான் ஏற்றுக்கல, கூடாது, தப்பு. அது பிறகு எதுக்கு பேச்சுவார்த்தை? அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம், மேகதாது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இன்னைக்கு வரைக்கும் கூட்டல. இது டிவிக்கே பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அனைத்து கட்சிகளை அழைத்து பேசி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமனதாக தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும். அதனால் தப்பி தவறி கூட கர்நாடகா கிட்ட மேகதாது சம்பந்தமாக தமிழக அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகமாக வரும். ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து மேகதாது நடுவர் மன்றம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதுவே தவறானது. அதனால் ஒருபொழுதும் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது. மேகதாது சம்பந்தமாக கர்நாடக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் செய்ய வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அத்துணை தலைவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி நீர்த்துறை அமைச்சரை சந்தித்து கர்நாடக அரசு மேகதாது கட்டக்கூடாது என்று தெளிவான கருத்தை தமிழக அரசு வெளியிட வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.